Hi friends, good morning all. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேசிக் லைஃப் சப்போர்ட் BLS பற்றின டிப்ஸ் பற்றி பார்ப்போம். இது போத் பேஸ்ட் ஆன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் உங்களுக்கு கிளினிக்கலியாகவும் யூஸ் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ஸ் பார்த்துருவோம். அடல்ட்டோட கம்ப்ரெஷன் ரேஷியோ என்னன்னு. அடல்ட்டு சிங்கிள் ரெஸ்கியூவர், ஒன் ரெஸ்கியூவர் இருந்தாங்கன்னா அவங்களோட கம்ப்ரெஷன் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30:2 கம்ப்ரெஷன் ரேஷியோ. இதே அடல்ட்டு 2 ரெஸ்கியூவர் இருக்காங்க அப்படின்னா அதுவும் 30:2 தான். நம்ம மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் ஆகிறது இதுதான். அடல்ட்டுக்கும் பீடியாட்ரிக்கும் 30:2 15:2 ஆக்சுவலாக அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 1 ரெஸ்கியூராக இருந்தாலும் சரி 2 ரெஸ்கியூராக இருந்தாலும் சரி 30:2 தான் கம்ப்ரெஷன் ரேஷியோ. செகண்ட் பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக்கு சிங்கிள் ரெஸ்கியூராக இருந்தாங்கன்னா 30:2 கம்ப்ரெஷன் ரேஷியோ. 30 கம்ப்ரெஷன்ஸும் 2 பிரெத்ஸும் கொடுக்கும். இதே பீடியாட்ரிக் 2 ரெஸ்கியூராக இருந்தாங்கன்னா 15:2. இங்கே மட்டும்தான் வந்து நமக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ மாறும். அடல்ட்டுக்கு காமனாகவே உங்களுக்கு வந்து 30:2 தான். ஸோ இஃப் எனி அடல்ட்டுன்னு உங்களுக்கு கொஸ்டினில் வந்தாலோ இல்லை உங்களுக்கு தியரிட்டிக்கலாக கிளினிக்கலி வந்தாலோ 30:2 தான் கம்ப்ரெஷன் ரேஷியோவில் நீங்கள் போகணும். அடுத்தது உங்களுக்கு பீடியாட்ரிக்கில் மட்டும்தான் வந்து, அதுவும் பீடியாட்ரிக்கில் செகண்ட் ரெஸ்கியூர் மட்டும்தான் வந்து 15:2. ஆல் அதர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 30:2 தான் வரும் கம்ப்ரெஷன் ரேஷியோ. நெக்ஸ்ட் கம்ப்ரெஷன் ரேஷியோ பர் மினிட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எத்தனை டைம் கம்ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100 to 120 பர் மினிட் இருக்கணும். 100 to 120 கம்ப்ரெஷன் பர் மினிட் இருக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். முக்கியமாக ஏதாவது இப்போ நார்த் செட்டில் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் முக்கியமாக வரும். 2 ரெஸ்கியூவர் இருக்காங்க பீடியாட்ரிக்கு, எவ்வளோ கம்ப்ரெஷன் ரேஷியோ அண்ட் ஹவு மெனி ரேட் பர் மினிட் கேட்பாங்க. இது 100 to 120. நெக்ஸ்ட் முக்கியமான டிப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கொஸ்டின்ஸில் டைரக்ட் கொஸ்டின்ஸாக வராது, ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ பேபியோட இல்லை கிட்டோட ஏஜ் கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ செகண்ட் ரெஸ்கியூர் அரைவ் ஆகிட்டாங்க, எவ்வளோ கம்ப்ரெஷனில் கொடுப்பீங்க அப்படி தான் வரும் உங்களுக்கு கொஸ்டின்ஸு மேக்ஸிமம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்த். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். டெப்த் எவ்வளோ டெப்த்தில் நம்ம கம்ப்ரெஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டு 5 சென்டிமீட்டர், சைல்டு 5 சென்டிமீட்டர், பீடியா இல்லை இன்ஃபேன்ஸ், சைல்டுல எவ்வளோ நமக்கு, இன்ஃபேன்ஸு 4 சென்டிமீட்டர் ஆர் 1/3 ஆஃப் டெப்த் ஆஃப் செஸ்ட். டெப்த் பார்த்தீங்கன்னா அடல்ட்டு 5 சென்டிமீட்டர் ஆர் 2 இன்ச்சஸில் கொடுத்தாங்கன்னா 2 இன்ச்சஸ். சைல்டுக்கும் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். இது எங்கே மாறும்னா இன்ஃபேண்ட்டுக்கு மட்டும் 4 சென்டிமீட்டர். பாக்கி ரெண்டுக்கும் அடல்ட்டுக்கும் சைல்டுக்கும் 5 சென்டிமீட்டர் டெப்த்தில் இருக்கணும். இன்ஃபேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். ஆர்எல்ஸ் 1/3 ஆஃப் டெப்த் ஆஃப் செஸ்ட்னு கேட்கலாம் இன்கேஸ் கொஸ்டின்ஸ்லையோ இல்லை உங்கள் ரியல் கேஸ் சினாரியோலையோ உங்களால் டெப்த் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா 1/3, 3/1 அதுதான் வந்து டெப்த். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணி இன்டரப்ஷன்ஸ் இருக்குல்ல, இன்டரப்ஷன்ஸ் மேக்ஸிமம் நமக்கு வந்து 10 செகண்ட்ஸ் தான் இருக்கணும், நாட் மோர் தென் 10 செகண்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. சிபிஆருக்கும் நீங்கள் பிரெத்ஸ்க்கும் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இன்டரப்ஷன், சிபிஆரோட இன்டரப்ஷன்ஸ் எவ்வளோன்னா 10 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். ஈவன் ரிதம் அனலைஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை உங்களோட சிபிஆரோட இது ஏஐடி கனெக்ட் பண்ணும்போதும் சரி, எதுவுமே வந்து நீங்கள் சிபிஆர் ஸ்டாப் பண்ணக்கூடாது, அது ஆன்கோயிங்கில் தான் இருக்கணும்.
ஜஸ்ட் ஏஐடி ஷாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுவே ஒரு கால் கொடுக்கும், எவ்ரி ஒன் கிளியர்னு. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இன்டரப்ஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டரப்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பேஷண்ட்க்கு நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிசசியேஷன் ஒரு டாபிக்ல வரும், இல்லை பிஎல்எஸ்ன்னு ஒரு டாபிக்ல வரும். உங்களுக்கு நார்செட்லேயோ இல்லை அதர் எக்ஸாம் சிஎஸ்ஐசி ரயில்வேஸ் எந்த எக்ஸாம்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸில் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பிரெத். ரெஸ்கியூ பிரெத் ஆம்பு பேக்ல கொடுப்பீங்களா, அது வந்து 1 breath every 6 seconds. ரெஸ்கியூ பிரெத் கொடுக்குறப்ப 1 breath every 6 seconds கொடுக்கணும். அப்போ ஒரு பிரெத் கொடுத்துட்டு 6 seconds வெயிட் கவுண்ட் பண்ணும். 1000 1000 2000 3 கவுண்ட் பண்ணாலும் சரி, இல்லை 1 2 3 4 5 முடிச்சு 6th இதாக ஆம்பு பேக் ப்ரெஸ் பண்ணாலும் சரி. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் ஏர்வே. ஏர்வே ஓப்பனிங் எப்படி, அதோட மெத்தட் என்னன்னா, ஹெட் டில்ட் பண்ணி சின்ன லிஃப்ட் பண்ணணும். அதாவது பேஷண்டோட ஹெட் எண்ட்ல தான் ஆம்பு பேக் வச்சிருக்கவங்க இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஹெட்டை டில்ட் பண்ணி சின் லிஃப்ட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு ஏர்வே வந்து கிளியர் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற பிரெத்ஸ் வந்து ஈஸியாக பேஷண்ட்டால் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பிரெத் கொடுக்கும் போதும் செஸ்ட் ரைஸ் இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. செஸ்ட் ரைஸ் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ப்ரீத்திங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இன்கேஸ் பேஷண்ட்டுக்கு பேஸ் மேக்கர் இருக்கு, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பேஸ் மேக்கர் இருக்கு, நீங்கள் வந்து உங்களோட பேட்ஸ் எங்கே கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பிலோ த பேஸ் மேக்கர், பேஸ் மேக்கர் ஏரியா. இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேஸ் மேக்கரையோ இல்லை பேஷண்ட்டுக்கு ஹார்மோ எதுவும் கிடையாது. பேஸ் மேக்கர்னால இப்போ நம்ம ஷாக் கொடுக்கறதுனால பேஸ் மேக்கர் எதுவும் எஃபெக்ட் கொடுக்காது. ஆனால் வந்து உங்களோட ஷாக் வந்து பேஷண்ட்டுக்கு டைரெக்டாக போகாது. இப்போ நீங்கள் பேஸ் மேக்கரில் பேட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்க, இந்த இப்போ ரைட் சைடில் பேஸ் மேக்கர் இருக்குது, பேஸ் மேக்கரில் பேட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து டைரக்ட் ஸ்கின் டு ஸ்கின் அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் உள்ள வந்து உங்களோட ஷாக் வந்து டைரெக்டாக பேஷண்ட்டோட இதுக்கு போகாது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ட்ரை டு நாட் லைக் 100%, யூ கேன் கீப் த பேட்ஸ் ஜஸ்ட் பிலோ த பேஸ் மேக்கர். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர். பேஷண்ட் ஏதோ ட்ரௌனிங்கில் இருக்காங்க, இல்லை வாட்டரில் இருக்காங்க, பாடி ஃபுல்லாக வெட்டாக இருக்குது அப்படின்னா அதை டைரெக்டாக நீங்கள் உங்களோட பேட்ஸ் எடுத்துன்னு போய் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா ஸ்டிக் ஆகாது. செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, இன்கேஸ் வாட்டர் ரொம்ப இருந்ததுன்னா அதோட எஃபெக்டும் இதுவாகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வைப் பண்ணிக்கலாம், வாட்டர் வச்சு வைப் பண்ணிக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேரி செஸ்ட். செஸ்ட் ஃபுல்லாக ஹேராக இருக்குன்னா அதே தான், சேம் இதுதான். ஹேரி இருந்ததுன்னா ஸ்டிக் பண்ணாது நம்ம கொடுக்குற பேட்ஸ் வந்து. ஸோ அதை வந்து ரேசர் வச்சு ஷேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதில் முக்கியமான பாயிண்ட்ஸு. இது மோஸ்ட்லி கொஸ்டின் பேஸ்டாக இருக்கும், ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது ஜஸ்ட் டிப்ஸ் மட்டும்தான். லைக் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எக்ஸாம், இஃப் யூ வாட்ச் திஸ் வீடியோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஜஸ்ட் ஒன் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக்கு நம்ம கம்ப்ரெஷனுக்கு வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து நம்ம 2 பாம் வச்சு பண்ணுறோம்ல, இதே வந்து பீடியாட்ரிக் வந்து தம் எண்ட் சர்க்கிளிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. டூ தம்ஸ் வச்சு சைல்டுக்கு பண்ணுவாங்க. அதே போல்
தம் என்சர்க்கிளிங் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் ஒரு ரெஸ்கியூவர் வந்து டயர்ட் ஆகுறாரு, அவங்களால ஃபெட்டிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண தேவையில்ல, இல்லை அதே ஃபெட்டிக்கோட ஒர்க் பண்ண தேவையில்ல. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஃபெட்டிக், ஒரு ரெஸ்கியூவர் வந்து ஃபெட்டிக் ஆகுறாரு, அவங்க ரொம்ப நேரம் சிபிஆர் கொடுத்து அவங்களால இப்போ ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க, ஃபெட்டிக் ஆகுறாங்கன்னா அந்த ரெஸ்கியூவர் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வரும். இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னா டீம் லீடர்கிட்ட டிஎல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரோல் சேஞ்ச் பண்ணணும். ரோல் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் வந்து இது முக்கியமான கொஸ்டின். இது ரோல் சேஞ்சிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஇடி. ஏஇடியில் ஆட்டோமேட்டட், செமி ஆட்டோமேட்டட்னு ரெண்டு இருக்கு. ஆட்டோமேட்டட் அண்ட் செமி ஆட்டோமேட்டட். ஆட்டோமேட்டட் என்னன்னா பேட்ஸ் அட்டாச் பண்ணாலே போதும், ஜஸ்ட் அதுவே வந்து ரிதம் அனலைஸ் பண்ணும். ஜஸ்ட் கமாண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஐ மீன் நம்ம ஷாக் கொடுக்கணும்னு கூட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஷாக் அதுவே டெலிவர் பண்ணும். ஜஸ்ட் ஆல் கிளியர்னு சொல்லும், ரிதம் அனலைஸ் பண்ணும், ஆல் கிளியர் சொல்லும், ஷாக் கொடுக்கும், அதுவே கமாண்ட் கொடுக்கும் ஸ்டார்ட் சிபிஆர்னு. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட். நீங்கள் ஜஸ்ட் பேட் கனெக்ட் பண்ணால் போதும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது இங்கே இந்தியா யுஏலாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டட். இதில் என்னென்னா ஷாக் பட்டன் நம்ம தான் ப்ரெஸ் பண்ணணும். ஷாக் பட்டன் நம்ம தான் ப்ரெஸ் பண்ணணும். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏஇடி ஆன் பண்ணணும். இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் அந்த சினாரியாலேயோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ரியல் சினாரியோவில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஏஇடி எடுத்துகிட்டு வந்து ஷாக் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுவீங்களே தவிர ஏஇடி ஆன் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட் அந்த கொஸ்டின்ஸாகவும் இது வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஇடி ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேட் பிளேஸ்மெண்ட். ஏஇடி பேட்ஸ் பிளேஸ் பண்ணணும். பேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு சொன்ன மாதிரி ஹேரி செஸ்ட் இருந்தால் இது பண்ணணும், வாட்டர் இருந்தால் க்ளீன் பண்ணணும். ஃப்ளாட் ஃப்ளஷி ஏரியாஸில் தான் நீங்கள் பேட்ஸ் பிளேஸ் பண்ணணும். ஃப்ளாட் ஃப்ளஷி ஏரியாஸ் இங்கே தான் வந்து நீங்கள் பேட்ஸ் பிளேஸ் பண்ணணும். அதுவே ரிதம் அனலைஸ் பண்ணும். ஷாக் கொடுக்க இன்கேஸ் அது ஷாக்கபிள் ரிதமாக இருந்ததுன்னா ஷாக்கபிள் ரிதம் சொல்லணும். அப்போ எவ்ரி ஒன் கிளியர், பேஷண்ட் யாரும் தொடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஷாக் டெலிவரி பண்ணும். ஆனால் அதுவே கமாண்டும் கொடுக்கும், யூ கேன் ரெஸ்யூம் சிபிஆர்னு. அந்த டைமில் நீங்கள் சிபிஆர் ரெஸ்யூம் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் இதில் இருக்கிறது எல்லாம் பார்த்தாச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த ரிசசியேஷன் பிஎல்எஸோட கொஸ்டின்ஸ் லைக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஈவன் ரிசசியேஷன் கொஸ்டின்ஸும் கொஸ்டின் ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ லைக்லி மேபி டுடே ஆர் டுமாரோ நான் போடுறேன். ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவன் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, இல்லை நீங்கள் ஐ மீன் தியரட்டிக்கலாக கிளினிக்கலோ இல்லை கோட் ப்ளூவோ இல்லை பிஎல்எஸ்ஸே நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கனாலும் இந்த 50 கொஸ்டின்ஸும் இந்த கிளாஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.